நான் உங்க சுமையா பேசுறேன். நிறைய பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். டாக்டர் ஆகணும்னா வந்து நிறைய செலவாகும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதணும், அதுல நிறைய மார்க் எடுக்கணும். இப்பலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லாம டாக்டருக்கு நிகராக ஒரு படிப்பு படிக்கணும், அதாவது எம்பிபிஎஸ்க்கு நிகராக ஒரு படிப்பு படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பரான ஒரு ஐடியா நான் சொல்றேன். ஆர்ஆர் வெட்டினரி காலேஜ் ஆஃப் அனிமல் சயின்ஸ் அப்படின்ற அந்த காலேஜ்ல BVSc அண்ட் AHன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டர் நீங்க நிச்சயமா ஆக முடியும். அதாவது வெட்டினரி சம்பந்தமான ஒரு டாக்டரா நீங்க ஆகலாம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து 5.5 வருஷம் வரும். முதல் வருஷம் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6,60,000, அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5,60,000 வரும். ஸோ இந்த ஃபீஸில் வந்து உங்களுடைய டியூஷன் ஃபீ இறங்கும். நீங்கள் அங்கே தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏசி ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. ஸோ ஜெய்ப்பூரில் ரொம்ப ஹாட்டாக இருக்குமே அப்படின்ட்டு யோசிக்க வேணா, ஏசி ஹாஸ்டல் இருக்குது. அதுக்கான ஃபீயும் இதுலேயே சேர்ந்து வருது. அண்ட் உணவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்ட இட்லி, தோசை, பூரி, வடைன்று நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா உணவும் அங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து மேனேஜ்மெண்ட் தமிழ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. தமிழ் பேசக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் அங்கே இருக்காங்க அப்படின்றதால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலில் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய உணவுக்குமே சேர்த்து தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டொனேஷன்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 6,60,000, அடுத்தடுத்த வருஷம் 5,60,000. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு வந்து நினைவாகுது. இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து 5.5 வருஷம் வரும். முதல் வருஷம் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6,60,000, அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5,60,000 வரும். ஸோ இந்த ஃபீஸில் வந்து உங்களுடைய டியூஷன் ஃபீ இறங்கும். நீங்கள் அங்கே தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏசி ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. அதனால் கீழே ஒரு நம்பர் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் போட்டு உங்கள் கனவை நனவாக்கிக்கோங்க.